எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவரஞ்சிதா. நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து ஏஎல்பி பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஏஎல்பி சம்பத் சாரோட வீடியோஸ் வந்து நெறைய பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது ஏஎல்பி அப்படிங்கிறது வந்து சார் ஒரு ஐடென்டிட்டிக்காக அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெனச்சிட்டுருந்தேன். பட் அம்மா வந்து இத ஃபுல் டைமா அந்த வீடியோஸ் பார்க்குறது, அத பத்தி வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் சாந்தி மேமோட வீடியோஸ், அப்புறம் இன்னும் நெறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்தாங்க. ஸோ எல்லாருமே ஏஎல்பி, ஏஎல்பி சொல்லி வைக்கும்போது, இப்ப ஏஎல்பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் பொதுவுடைமூர்த்தி ஐயாவோட வீடியோ ஒண்ணு வந்து பார்த்தாங்க. அவர் வந்து பக்தி சேனல்ல ஒரு இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க. ஏஎல்பின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி. ஸோ அது பார்த்தோனே எங்க வீட்ல இருந்துட்டு, "நீ இத ஜாயின் பண்ணியே ஆகணும். இந்த கிளாஸ் வந்து கத்துக்கோ. நீ படி" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜாதகம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அது என்னால படிக்க முடியுமான்னு தெரியல. வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா சரி வீட்ல எதுக்கு பிரச்சனை? படிக்கலாமே! இப்ப என்ன ஆயிறப்போது? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணோனமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 64 வீடியோஸ் குடுத்தாங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இதுதான் நடத்தப் போறாங்க. இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அவுட்லைனா அது ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிறதாகட்டும், படிக்கிற விஷயங்கள வந்து ஒரு சிலது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கும்போது, அவங்க நடத்துறப்ப அது நமக்கு ரொம்ப புரியிறப்போ 2வது தடவையா நம்ம அத தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்புறம் கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு இத நம்மனால மனப்பாடம் பண்ண முடியாது. அது எவ்வளோ தூரம் இருக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது, அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஒரு எல்கேஜி பையனுக்கு நம்ம வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த எப்படி புரிய வைப்போம், அது மாரி தான் எல்லாருமே கிளாஸ் எடுப்பாங்க. நமக்கு ஒண்ணொண்ணையும் ஒரு தடவை திருப்பி, 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 திருப்பி அத எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளையே நம்ம சொல்ற வரைக்குமே வந்துட்டு நம்மள விடமாட்டாங்க. நம்ம படிச்சு நம்ம தெளிவா இருக்கோம்னா தான் அடுத்ததுக்கே போவாங்க. அவ்ளோ தூரம் வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளோட மேடு பள்ளங்கள் என்ன? நம்ம இந்த இடத்துல வேகமா போகலாமா? இந்த இடத்துல வந்து நம்ம மெதுவா தான் போணும். நமக்கு நேரம் சரியில்ல. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா ஐயா இருந்தாரு. ஐயாவோட முறை வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. வளரும் லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்சய லக்ன பத்ததி அப்படின்னா, நம்ம பிறக்கும்போது ஒரு லக்னத்தில இருப்போம். அதே லக்னம் வந்து இப்ப இருக்காது. நம்ம வளர வளர லக்னமும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜஸ்ட் நம்ம வெறும் காலி கட்டத்த வச்சே வந்து நம்மனால வந்து பலன் சொல்லக்கூடிய அந்த காலி கட்டத்திலே வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் எவ்ளோ தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே ஐயா பேசுறப்போ, ஐயாவோட வார்த்தைகள் ஒண்ணொண்ணுமே வந்துட்டு வாழ்க்கையா இருந்தது. என்னோட வாழ்க்கையில நான் ஏன் இப்படி இருக்கேன்? எதுக்காக இப்படி இருக்கேன்? நம்ம என்ன பாவம் பண்ணோம்? அப்படிங்கும்போதெல்லாம் வந்துட்டு நெறைய கேள்விகளோட இருந்தேன். ஒவ்வொரு கேள்விக்குமே வந்துட்டு அவ்ளோ ஈஸியா, அவ்ளோ புரிதலோட விடை கிடைச்சுச்சு. அவ்ளோ நல்ல விஷயங்கள் வந்து இருந்தது. நம்ம வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பா தேவை. நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கணும்? எந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்த்து நடந்துக்கணும்? அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ காச வந்து செலவு பண்ணியிருப்போம். பட் பரிகாரம்ங்கிறது எதுவுமே கிடையாது. உனக்கு கோவம் வருதா? வாயில தண்ணி வச்சுக்கணும். விழுங்கக்கூடாது, துப்பக்கூடாது. கண்ட்ரோலா இருந்து பாருங்க. இருக்க முடியுதான்னு பார்க்கலாம். அப்போ வந்து அப்புறம் நம்பர்ஸ நம்ம வந்து 1லருந்து 100 வரைக்கும் சொல்லணும்னா கடகடன்னு சொல்லிருவோம். ஆனா 100லருந்து 1 வரைக்கும் வரும்போது, அதுக்கு எவ்வளோ பொறுமை தேவைப்படும். நிதானமா அத வந்து சொல்லும்போது, ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு பொறுமைங்கிறது கிடைக்கும். நூல்கண்டுல சிக்கல் எடுக்கணும். நூல்கண்ட பிச்சிறக்கூடாது. அப்படிங்கும்போது அத நீங்க பொறுமையா செஞ்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னுக்குமே நமக்கு ஏதாவது கண்டம் இருக்கா? ஏதாவது நோய் வரப்போடக்கூடியதா ஹாஸ்பிட்டல் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதாகட்டும், நமக்கு ரத்தம் விரயமாக போகுது அப்படின்னா, நீங்களா போய் தானம் பண்ணுங்க. அது புண்ணிய கணக்குலயும் சேரும். இது மாதிரிலாம் யாருங்க சொல்லிக் குடுப்பா? அவ்ளோ நல்ல விஷயங்கள் நான் என்னால சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன்னா, சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து எவ்ளோ காசு செலவு பண்றோம். அந்த காச மட்டும் தான் நம்ம வந்து ஃபீஸா கட்டி நம்ம படிக்க போறோம். நம்ம வாழ்க்கையவே மாத்துறதுக்காக தான் நம்ம இந்த படிப்ப படிக்கிறோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா நான் படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அ நம்மளோட லைஃப்ப நம்மளே பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனை வருது? இந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கணும். இந்த இடத்துல பொறுமையா இருக்கணும். ஆக்சுவலா முக்கியமா நம்ம
மத்தவங்கள தான் ப்ளேம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்கனால தான் என் லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் மத்தவங்கள வந்து குறை சொல்றதே கிடையாது. நம்ம மேல வந்து நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. நம்ம தான் நம்மள சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஐயா சொல்லுவாரு. பட் நம்ம அத பார்த்து நம்ம இத படிக்கும்போது நம்மளே புரிஞ்சுக்குவோம். யார் மேல தப்பு இருக்கு, எதனால தப்பு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். படிப்பு அப்படிங்கிறது வந்து படிப்புங்கிறத விட ஒழுக்கத்த வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும். பாசிட்டிவா எல்லா வார்த்தைகளையுமே பாசிட்டிவா தான் சொல்லணும். நெகட்டிவ் நான் சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கேள்வி நம்ம இப்ப ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு தான் நம்மள கேட்டு பழக்கப்படுத்தியிருப்பாங்க. பட் சந்தேகம் அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. கேள்வி, கேள்வின்னு சொல்லுங்க. எனக்கு புரிதல் பத்தல அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்மள வந்து டியூன் பண்ணி திருத்தி கொண்டு போறாங்க. ஸோ எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதும். வேற எதுவுமே தேவை கிடையாது. அவங்களே நம்மள படிக்க வச்சுருவாங்க. எப்பயுமே நம்ம வந்துட்டு கட்டுன காசுக்கு ஏதாவது கத்துக்கணும், உருப்படியா கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கான நேரத்த குடுத்துட்டாலே போதும். அவங்களே வந்து நம்மள படிக்க வச்சுருவாங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிக் குடுத்து, நம்மள வந்து படிக்க வைப்பாங்க. நெறைய விஷயங்கள் இது பண்ணலாம். அப்புறம் ஏஎல்பி சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து முன்பின் காலங்கள நகர்த்தி, இந்த காலத்தில நான் இப்படிலாம் இருந்திருக்கேன். ஸோ அந்த ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம முன்னாடி போய் பார்த்து, இந்த டைம்ல நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்து நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன்? இன்னும் 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த காலங்கள முன்னாடி, பின்னாடி நகர்த்தி பார்க்குறதெல்லாம் ஐயாவோட கண்டுபிடிப்புகளுக்கு வந்து வார்த்தையே இல்லன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் எப்பேர்ப்பட்ட ஒரு பொக்கிஷம். அப்பேர்ப்பட்ட பொக்கிஷத்த வந்து நம்ம எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. ஸோ அத நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர்ல போட்டு பார்க்கும்போது எல்லாமே நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு நம்மளோட பிறந்த ராசி, நட்சத்திரம், கட்டங்கள வச்சு தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்ப தான் படிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்ப அந்த டைம் அண்ட் டேட் போட்டு நம்ம அந்த கட்டங்கள பார்க்கும்போது, ஆஹா! நமக்கு இதனால தான் இது நடந்திருக்கு. இந்த பிரச்சனைனால தான் இப்படி இருக்கு. அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களா இருந்துச்சு. சரி இதுக்கு அடுத்து நான் எப்படி இருக்கணும்? இந்தந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் வந்துட்டு பொறுமையா இருக்கணும். இந்தந்த நேரங்கள் எனக்கு நல்லா இருக்கு. இந்த நேரத்த நான் நல்லா பயன்படுத்திக்கணும். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. ஐயாவோட ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அதில 1000 அர்த்தங்கள் இருந்தது. அவ்ளோ வந்து பயனுள்ளதா இருந்தது. அடுத்து வந்து கர்மா கிளாஸ் போச்சு. கர்மா கிளாஸ் வந்து நித்யா மேமும், அருளரசி மேமும் நடத்துனாங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்டின்னா, நான் என்ன பாவம் பண்ணணும்? நான் என்னோட கர்மா இப்டி அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன முன்னோர்கள் சாபம் அப்டின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவோம். முன்னோர்கள் சாபம் அப்டிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளோட தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, சுய கர்மா இந்த 3 கர்மாக்கள் மட்டும் தான் இருக்கு. ஸோ நீ தந்தைய வந்து நல்லா பார்த்துக்கிட்ட அப்டின்னா, இந்தந்த விஷயங்கள்லாம் உனக்கு வந்து சரியாகும். தாய நல்லா பார்த்துக்கிட்ட அப்டின்னா, உனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் சரியாகும். உன்னோட சுயம், உன்னோட மனசு, உன்னோட ஆன்மாவ வந்து நீ அதுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே நன்றி சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆக்சுவலா நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. பட் வந்து ஐயாவோட வகுப்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் சின்ன சின்ன விஷயங்களுக்குமே நன்றி சொல்ல பழகியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்னுக்குமே நம்ம நன்றி சொல்லணும். எல்லா விஷயங்களுக்குமே வந்து நன்றி சொன்னா தான் வந்து அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எனக்கு எப்பயுமே உள்ளுணர்வு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லும். பட் நான் அத வந்து அவ்வளவா ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் நான் இப்ப வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒ எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே வந்துட்டு டக்குனு வந்து அந்தந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்ல பழகியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களுமே ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம எப்படி பேசணும், என்ன மாரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ வந்து எல்லாருமே கத்துக்கணும். கலியுகம்ங்கிறது வந்துட்டு கடவுள் நான் நெறைய ஆன்மீக வகுப்புகள்லாம் கத்துட்டு இருந்திருக்கேன். மெடிடேஷன் கிளாஸ்லாம் போயிருக்கேன். அப்போ வந்துட்டு கலியுகத்தில வந்து கடவுள் வந்து எல்லாத்தையுமே திருத்தி, அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற மாரிலாம் பார்த்து படிச்சிருக்கேன். ஸோ வந்து கலியுகத்தில வந்து வரக்கூடிய கடவுள் நேர்லயே வந்திருக்காரு. அது வந்து பொதுவுடைமூர்த்தி ஐயான்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேர் என் வாழ்க்கை மாறிறாதா?
நான் வந்து நல்லா வந்துர மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏங்கிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாதைய குடுத்து, "இதுதான் உன் பாதை. இப்படி தான் நீ போகணும். இந்த மாரி போனேன்னா உனக்கு சரியாகும்." அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து ஐயா குடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொன்னையுமே வந்துட்டு ஜோதிடம் அப்படின்னாலே என்ன பொறுத்தளவுக்கு ஒரு கடல்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவரோட கண்டுபிடிப்புகள் வந்து அவ்ளோ தூரத்துக்கு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பாதையில வந்து ஜோதிடம் நான் மட்டும் இல்ல. இந்த ஏஎல்பி தெரியாத எல்லாருமே வந்துட்டு ஜோதிடத்த வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் வந்து இது அந்த பாதையிலருந்து ஒரு புது பாதையா இது இல்ல. இது வந்து வளருது. லக்னம்ங்கிறது வளருது அப்படின்னு சொல்லிட்டு அ மத்த போறவங்க பாதைய விட்டுட்டு ஐயா ஒரு பாதையில போயி, அதுல வந்து ஜெயிச்சும் காமிச்சிருக்காரு. ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு குருமார்களுமே, ஒவ்வொரு ஆசிரியர்களுமே ஐயாவோட எண்ணங்களையும், செயல்களையும் பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம எத்தனையோ இதுல வந்து ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஆனா வந்து டீம் கோஆர்டினேஷன்ங்கிறது இருக்காது. பட் இங்க வந்து ஒவ்வொருத்தருமே அவ்ளோ தூரம் வந்து நல்லா இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம கிளாஸ்ல மட்டும் இது பண்ணது இல்லாம, உங்களுக்கு அங்க புரியலையா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கோச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஏதாவது அந்த வகுப்புல வந்து கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அமுதா மேம் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் வந்து ரொம்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன். நான் அது கேட்டதுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா ஆன்சர் பண்ணாம இருந்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி, நமக்கு வந்து அவ்ளோ தூரம் வழிகாட்டுதலா இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மாதிரி சொல்லிக் குடுத்து, நம்மள புரிய வச்சு படிக்க வைப்பாங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்ப எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க ஐயா.